गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम्। राम राम। இன்னைக்கு நம்ம போஜனாலயால டின்னர் மெனு தான் பார்க்க போறோம். ஸோ என்ன பண்ண போறோம்னா அவல் வச்சு ஒரு பிடி கொழக்கட்டை தான் பண்ண போறோம். அதுக்கு நல்ல கெட்டியான அவல், நல்ல பெரிய கப்பில் ஒரு கப்பு கெட்டி அவல் நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய கப்பால் ஒரு கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். இதை நல்லா ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இப்போ நல்லாவே இது ஊறிடுது. நான் ஒரு 20 நிமிஷம் முன்னாடி ஊற போட்டேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிய வச்சு பிழிஞ்சு எடுத்து வந்துடலாம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த அவல் நல்லா நம்ம ஜலம் இல்லாமல் சுத்தமாக வடிய வச்சு எடுத்துட்டாச்சு. நல்லா இது சாஃப்ட்டும் ஆயிடுது. இதில் என்னெல்லாம் சேர்த்துக்கணும்னு நான் இப்போ சொல்கிறேன். இதில் அரிசி மாவு ஜஸ்ட் பைண்டிங்காக வெறும் அரிசி மாவு, வரட்டு அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்க்கணும்னு கிடையாது. அதுக்கப்புறமா திருகின தேங்காய், அது கொஞ்சம் தேங்காய் டேஸ்ட் நல்லாவே நிறையவே போடணும்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ அவல்ங்கிறதுனால உப்பு தாங்காது, பார்த்துன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம்னா, கடாயில் ஆல்ரெடி நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நல்லா செவந்ததுக்கப்புறமா இஞ்சி பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சமாக அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருங்காயம் தாளிக்கும் பொழுது கூட போட்டுக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. வாசனைக்காகவும் ஜீரணத்துக்காகவும் நம்ம சேர்த்துக்கிறோம். நான் அதிலையே சேர்த்துட்டேன், அதனால இதில் சேர்க்கலை. அவ்வளோதான். இது செவந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்து அப்படியே அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த தாளிப்பு அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுண்டு பிசைஞ்சுக்க போகிறோம். பிசைஞ்சுன்ட்டு அப்படியே நம்ம இதை பிடி கொழக்கட்டையாக பண்ண வேண்டியதான். இது எல்லாத்தையும் நல்லா இழுத்து பிசைஞ்சுண்டாச்சு. ஒன்று சேர உப்பு, இந்த பெருங்காயம் போட்ட தாளிப்புலாம் கலக்கிற மாதிரி இதை அப்படியே என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி புடி கொழக்கட்டையாக பிடிச்சி தட்டில் வைக்க போகிறோம். பாருங்க, நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால இது நல்லா பைண்ட் ஆகிடும். இந்த மாதிரி பிடிச்சி அப்படியே தட்டில் வைக்க போகிறோம். ரொம்பவே ஈஸி தான். பாருங்க, ஈஸியாக பிடிக்க வரும். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ பிடிச்சிக்கலாம். இந்த சைஸில் பிடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அவல்ங்கிறதுனால ஆக்சுவலாக சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இதை அப்படியே நம்ம இந்த மாதிரி சைஸில் பிடிச்சி எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போது நம்ம பிடிச்சி எடுத்துட்டாச்சு. அப்படியே நம்ம வேக வைக்க போகிறோம். ஆல்ரெடி நான் இட்லி பானையில் இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். ஸோ நம்ம அந்த கொழக்கட்டை பிடிக்கிற கேப்பில் தண்ணி கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஆகிடும். இப்போ கொதிச்ச இந்த தண்ணியில் ஒவ்வொரு தட்டாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம வேக விட்டோம்னா போதும். அவல்ங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இதை அப்படியே வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். வெந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கொழக்கட்டை வேகிற அந்த கேப்பில் நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பரான காம்பினேஷன். ஸோ அதுக்கு திருகின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன்.
உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. பொட்டுக்கடலை, காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா, பெருங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு. இது நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆகிடுத்து, பார்க்கலாம் நம்ம. இப்போ இது சூப்பராக வெந்திருக்கு, கண்ணாடி மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு அதுதான் வெந்திருக்குங்கிறதுக்கு அர்த்தம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டியதான். பிடிக்கொழக்கட்டை வித் தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுது. ரொம்பவே சிம்பிள், ஈஸி. அதாவது டயபெட்டிக் இருக்கிறவா கூட இந்த அவல் யூஸ் பண்ணி இந்த ரெசிபிஸ் பண்ணி சாப்பிட்லாம். சாதா நாளில், வெறும் நாளில் கூட நம்ம இது மாதிரி இதை வந்து டிஃபனாவோ ஸ்நாக்ஸாவோ குழந்தைகளுக்கு, ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைகளுக்கும் பண்ணி கொடுக்கலாம். பெரியவா, வயசானவா எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸி, டேஸ்டி, சிம்பிளான ஹெல்த்தி மெனு. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.